ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், எப்படி ஒரு குறுகிய காலத்திலே சக்ஸஸை அட்டைன் பண்ணணும், அதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் மனசை நல்லா தயார்படுத்திக்கோங்க. நான் எப்போவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன்ட்டு. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா உள்ள வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாள் எதுவுமே புரியாது. இது என்னடா இது இவ்வளோ பேர் எழுதுறாங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வரும். உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நாள் சுத்தமாக புரியாது. ரெண்டாவது நாளும் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு வாரம் போகும், ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு மாதம் போகும், ஓகே இதான் மேக்ஸ் போல இப்படி தான் இருக்குன்னு இருக்கும். 2 மாதம் போகும், ஓகே ரீசனிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அப்படி போகும். 3 மாதம் 4 மாதம்னு ஒரு 6 மாதம் முடிவில் தான் இதுதான் ஒரு எக்ஸாமு. இதுக்கு முன்னாடி படித்தவங்க எல்லாரும் இப்படி தான் உள்ளே போயிருக்காங்க. அப்போ நம்மளோட இது வந்து இவ்வளோ பேக்ல இருக்கோம் நாம. அப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகிரும். அந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபெயிலியர் மீட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 2வது ஃபெயிலியர் வரும், அடுத்து ஒரு 3வது ஃபெயிலியரும் வரலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சக்ஸஸாக வரும். ஸோ இதுதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். எடுத்த எடுப்புலே ஒரு சக்ஸஸ் வருது அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களும் ஃபெயிலியரை மீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரயில்வேல அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பேங்கிங்கோ எஸ்எஸ்சியோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுகிறோம். ஸோ அப்போ அவங்க உள்ளே வரும்போதே சொல்லுவாங்க, மேடம் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரவே வராது, நான் எப்படி மேம் ரயில்வே மேக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவேன், எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸே வராது, எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் என்ன படித்தாலும் மறந்து போயிடும், எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி என்ன அவங்களால முடியாதோ அதை மட்டும்தான் சொல்றாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த புக்கை படிச்சீங்கனாலே போதுமானது. நான் என்ன சொல்றேன், எக்ஸாமுக்கு சொல்லல, உங்க மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு. நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஸோ நிறைய புக்ஸ் இருக்கும். நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரே நாள்ல அந்த புக்கை நான் வந்து ரீட் பண்ண சொல்லல. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ரீட் பண்ணீங்கன்னா கூட அந்த ஒரு பேஜ் ரீட் பண்ணதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் மைண்டோட வரணும். என்னால் முடியும், நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறேன் அப்படின்னு வரணும். ஸோ இதில் இன்னொருத்தங்க என்னன்னா, 2 விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று ஆர்வமாக வரவங்க, இன்னொன்று ஆர்வ கோளாறுல வரவங்க. ஆர்வ கோளாறுல வர்றவங்க என்னன்னா, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தாங்க. மேக்ஸா மேடம், மேக்ஸுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஆர்எஸ் அகர்வால் இருக்கு, ஒய்சிடி இருக்கு, கிரண் இருக்குன்னு இப்படி மார்க்கெட்ல உள்ள எல்லா புக்கையும் அமேசான்லேயே இதிலே ஆர்டர் போட்டு அவ்வளோ புக்கையும் வாங்கி வச்சிடுறாங்க. ரீசனிங்ல எவ்வளோ புக் இருக்கோ எல்லா புக்கையும் வாங்கி வச்சிடுறாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னென்ன புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி தன்னோட சிஸ்டம் ஃபுல்லாக நிரப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இதை நான் தப்பு சொல்லலை, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது நல்ல பழக்கம் தான். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, ஏதாவது ஒரு மெட்டீரியல்னாலும் உருப்படியாக ஃபாலோ பண்ணுறோமா? மேக்ஸில் அவங்க வந்து அவ்வளோகான கொடுக்கல. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் ஒரு 15 சப்ஜெக்ட், ஒரு 15 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 டாபிக், இல்லை ஒரு அந்த 15 டாப்பிக்கில் 15லையும் நீங்கள் 100% தெளிவாக இருக்கணும்னு நான் சொல்லலை. அதில் ஒரு 10 டாப்பிக்கில் ரொம்ப தெளிவாக இருந்தால் கூட போதுமானது. அப்போ அந்த டாபிக் எல்லாம் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புக்கு, ஒரு நல்ல புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டா போதுமானது. ஏதாவது ஒரு இதில் கரெக்டாக ஒரு ஆஃப்லைன் கிளாஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸோ, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த டாபிக்னா என்ன ஐடியா, என்னென்ன கொஸ்டின்லாம் வரும், அதை ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க அவங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு புக்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். எத்தனை ரிவிஷன்னாலும் விடலாம், ஓகேவா? ஆனால் ஒரே டாப்பிக்கில் இருந்துடக்கூடாது. இது ரீசெண்டாக கேட்டது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் தான், நம்பர் சிஸ்டம் டாபிக்கே மேடம் நான் ஒரு மாசமா வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு மாதம் நம்பர் சிஸ்டம்க்கு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸில் 15 டாபிக் இருக்குது தம்பி. அப்போ 15 மாதம் ஆகும் மேக்ஸை முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் ரீசனிங் வரும், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வரும். சில பேர் என்னென்னா ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறத அதையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு ஒரு டாபிக் இருக்கா, அதில் என்ன கான்செப்ட்டுங்கிறத புரியுங்க. அந்த டாப்பிக்கில் 25 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் இருந்து வேலைக்கு போனீங்க, வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஒரு டாப்பிக்கு 25 கொஸ்டின் போதும். இல்லை நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் 2வது டாபிக் போங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஈஸியான டாபிக்னா ஒரு நாளைக்கு ஒரே டாப்பிக்கை முடிச்சிருங்க ஒரே நாளில். கஷ்டமான டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டாபிக், சாரி
2 நாளைக்கு ஒரு டாபிக் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் படிக்கிறதுக்கான மெத்தடு. ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் எக்ஸாமில் வர 100 கொஷினையுமே நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது தப்பே கிடையாது. ஆனால் சிலபஸை முடிக்கிறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா எப்படி படித்தாலுமே படிக்கிறது மறக்கும். அதை திருப்பி 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 படிக்கணும். ஸோ ரிப்பீட்டடாக படிக்கணும், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். இது பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. நான் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த ஒரு டாப்பிக்கில் 500 சம்மு நீங்கள் வந்து 5 புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா 5 புக்லையும் ஒரு 200 சம்மு மினிமம் போட்டால் கூட 1000 சம்மு வந்துடும் ஒரு டாப்பிக்கு. அந்த ஒரு டாப்பிக்கில் எக்ஸாமில் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்க போகிறாங்க. அந்த ஒரு கொஷினும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக யூனிட் டிஜிட் வச்சு கேட்டிருக்காங்கன்னா யூனிட் டிஜிட் வச்சு தான் கேட்பான். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வருதுன்னா அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்குள்ளே கொஞ்சம் தான் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பவே மாட்டாங்க. இந்த மேடம் என்ன எப்போ பார்த்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிங்கிறாங்க, அந்த நம்பர் என்ன அப்படிவா கேட்க போகிறாங்க அப்படின்னு சண்டைக்கு வந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கொஷின் எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு சிலபஸ் இதுதான் சொல்லிட்டாங்க. போன வருஷம் எழுதினவனுக்கும் அதான் சிலபஸ், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினவங்க எல்லாருக்கும் அதே சிலபஸ் தான். அப்போ உங்களுக்கு கொஷின் வேற கொஷின் வரும், ஆனால் அந்த பேட்டர்ன் அதே தான் இருக்கும். அந்த பேட்டர்னை மாற்ற மாட்டாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ அளவுக்கு சிலபஸை முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்காக நீங்கள் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்க 200 கொஷின், ஒய்சிடியில் இருக்க 200 கொஷினை நான் படிப்பேன், அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்க போவேன்னா இங்கே 1000 கொஷின் இருக்குது. 1000 கொஷின் வேண்டவே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டிங்களா, அதுக்கு கீழே 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடியலைன்னா ஒரு 25 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த டாபிக் வந்து அடுத்த டாபிக் போகும்போது மறக்கக்கூடாது. அப்படியே மறந்தாலும் தப்பு கிடையாது, திருப்பி ரிவிஷன் விட்டுக்கலாம். ஆனால் அதே டாப்பிக்கில் இருந்து நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது, அதை முடிச்சாதான் நான் அடுத்து போவேன்ட்டு, அது தப்பு. ஓகே, ஸோ அடுத்து 2வது நாள் அடுத்த டாபிக் எடுக்கணும். ஸோ ஒரே மேக்ஸாக படிச்சுட்டே இருந்து நமக்கு போர் அடிக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அப்போ எங்கே போகலாம், ரீசனிங்க்கு போகலாம். இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இது எல்லாமே இதில் ஈஸியானது என்னது, படமாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து நார்மலாக ரொம்ப யோசிக்க வேண்டாம், அந்த படத்தை வச்சே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அனாலஜி வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப இதாக போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் வந்து ரயில்வே லெவல் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போது மேக்ஸ் படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரீசனிங் போகலாம். அப்படியே ரீசனிங் பார்த்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸை ஒரு ஷெடியூல் போட்டுக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபின்னு இருக்கும். அப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் நான் இன்னைக்கு இந்த டாபிக் படிச்சிருவேன். அதில் உள்ள இயர் எல்லாத்தையும் ஒரு கோட் வேர்டு, ஒரு சினிமா வச்சோ இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்ம தம்பியோ தங்கச்சியோ அவங்களோட நேமோட ரிலேட் பண்ணியோ அந்த மாதிரி கோடு வச்சு படிச்சிங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே மறக்காது. ஏன்னா அதில் வந்து ஞாபகம் வைக்கக்கூடியது, அந்த வருஷத்தை ஞாபகம் வைக்கணும்னா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இதுதான் நம்மளோட பிறந்த நாள், அப்போது நம்ம பர்த்டே வருது, அப்போ இதை வச்சு இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டில் தான் நம்ம 10th முடித்தோம், அப்போ இந்த கொஸ்டினை இது கூட ரிலேட் பண்ணிடலான்னு அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கணும். கண்டிப்பாக மறந்து போயிடும். ஜென்ரல் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் நாள் படிக்கும்போது மறந்துடும். அது என்ன பண்ணோம்னா அந்த வார கடைசியில் ரிவிஷன் பண்ணுவோமா, அப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது வாரம் அகைன் 2வது வாரத்தில் என்னெல்லாம் படித்தோமோ அது கூட சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் தரவாகும். ஏன்னா நாம ஏபிசிடி படிச்சிருக்கோம், 1லேருந்து 2, 3, 4, 5 தெரியும். நாம ஃபர்ஸ்ட் ஏபிசிடி படிக்கும்போது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப யோசிச்சு ஏபிசிடி அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம ஏபிசிடி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், கடகடன்னு சொல்லிடுவோம். என்னது, ரிப்பீட்டடாக அதை பார்த்துக்கிட்டே வரும். அதான் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸை தான் இங்கே பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த ப்ராக்டிஸ் எவ்வளோ தூரம் எடுக்கணும், சிலபஸ் முடிக்க கரெக்டாக 3 மாதம் தான் டைமு. 3 மாதத்துக்குள்ளே சிலபஸை முடிக்கணும். ஸோ இது ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு நான் சொல்லலை. ஒரே கொஷினில் ஒரே டாப்பிக்கில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அந்த டாபிக் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா அதை கூட லாஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஈஸியான டாபிக் என்னவோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த டாப்பிக்கில் ஓகே இந்த அளவுக்கு கொஷின் தான் இருக்கும், இந்த பேட்டர்ன்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன், அடுத்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்ட்டு பாருங்கள். அப்போது சிலபஸ் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 3 மாதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் திருப்பி சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எத்தனையோ தடவை லாஸ்ட் டைம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே அதான் சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எங்கேயாவது வாங்குறீங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் எங்கே வாங்கினாலும் சரி,
அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு என்டிபிசி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்டிபிசி எக்ஸாம் மட்டுமே சிபிடி 1 மட்டுமே அத்தனை மாசம் நடக்கும். சிபிடி 2 மட்டுமே அத்தனை ஷிஃப்ட் நடக்கும். அந்த ஷிஃப்ட் பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை கொஷினா மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அதை பேஸ் பண்ணி அந்த ஷிஃப்ட்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதை மாடல் பேப்பரை வச்சு ஒரு கொஷின் செட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம 10th 12th படிக்கிறோம்னா, இப்போ உங்க தங்கச்சிக்கு ஒரு கொஷின் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு அரையாண்டு பேப்பர் முழுஆண்டு பேப்பரை ஒரு மாடலா வச்சுட்டு ஒரு கொஷின் செட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி ரியல் எக்ஸாம், உங்களுக்கு ரியல் எக்ஸாம் வருதுன்னா அந்த ரியல் எக்ஸாமுக்கு டெஸ்ட் செட் பண்ணுவாங்க இல்லையா, டிசிஎஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ டிசிஎஸ் செட் பண்றாங்கன்னா அவங்க வந்து எடுத்த உடனே அவங்க வந்து ரொம்ப ஞான உதயத்திலலாம் டெஸ்ட் பண்ண செட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரெஃபர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ்ல என்ன மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு, அப்போ இந்த பேட்டர்னா அந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணி போட மாட்டாங்க. இதுதான் பேட்டர்னா அந்த பேட்டர்னை கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அடிப்போம். அது ஈஸியான ஷிஃப்ட்னா அது என்ன பேட்டர்னோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான். ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். இதுதான் கான்செப்ட். அந்த மேக்ஸ் கொஷினில் டைம் அண்ட் ஒர்க் கேட்குறாங்கன்னா அதே டைம் அண்ட் ஒரு கொஷின் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ப்ரீவியஸ் இயர்லேயே நிறைய கற்றுக்கிடுவீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஈஸி லெவல் கொஷின் இருக்கும், மாடரேட் லெவல் கொஷின் இருக்கும், டிஃபிகல்ட் லெவல் கொஷின் இருக்கும். அப்போ சிலபஸ் முடிக்கிறது எதுக்காகன்னா, ஆனாவனாவே தெரியாமல் நம்ம வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து தெரியாமலே நம்மளால தமிழ் வாசிக்க முடியாது. அதே மாதிரி தான் சிலபஸை படிக்காமல் நம்மளால ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிலபஸை வந்து முடிக்கணும். அந்த சிலபஸை முடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது ஓகே இந்த கொஷின் இந்த டாபிக்ல இருந்துச்சு, நம்ம பார்த்தோம், அப்போ இதெல்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சிலபஸை முடிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கையில் வச்சுட்டு அதை வந்து ஒருவேளை சிஸ்டமில் போட்டு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுட்டு அதோட சொல்யூஷனும் இருக்கும். ஸோ அதை எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட் போட வரணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் யாராவது ஒருத்தங்க டெஸ்ட் போட்டேன் நிறையா, அதனால நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லைனை மட்டும் பார்த்துட்டு எடுப்புல டெஸ்ட் பேட்ச் இருக்கா மேம், டெஸ்ட் பேட்ச்ல மட்டும் தான் நான் இது பண்ண போறேன், டெஸ்ட் மட்டும் தான் போட போறேன் அப்படின்னா, நீங்க சிலபஸ்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் இன்னைக்கு தான் அந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் நான் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துக்கிறேன். படிக்கவே இல்லை, ஆனால் எப்படி நம்மளால டெஸ்ட் போட முடியும்? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1வது படி, அதுக்கப்புறம் 2வது படி, அதுக்கப்புறம் தான் 3வது படிக்கு போகணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளால 3வது படிக்கு போக முடியாது. அப்போ அந்த டெஸ்ட் ஸ்கோரை பார்க்கும்போது மார்க் கம்மியாகும், வெக்ஸ் ஆகும், ஐயோ நம்மளால முடியாதுங்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்னா நான் 2 விதமாக சொல்கிறேன். ஒன்று வந்து யாருன்னா, நான் ஒர்க்கிங் பீப்புள், எனக்கு டைமே இருக்காது, மற்ற ஆஸ்பிரண்ட் மாதிரி நான் 24 மணி நேரம் என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்க முடியும், 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 10 மணி நேரத்தில் கண்டிப்பாக டயர்ட் ஆகும். கண்டினியூஸாக எந்த மனுஷனாலையுமே 10 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போது 10 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்க முடியாதுன்னா ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸாக போவாங்க. அங்கங்கன்னு பார்த்தாலும் அப்படியே 8 மணி நேரம் தான் படிப்பாங்க. 7 to 8 மணி நேரம் தான் தெளிவாக படிக்க முடியும். அந்த 7 to 8 ரொம்ப நல்லா படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா படிப்போம்னு வச்சுக்கோங்க. இல்லை அந்த ஒரு 3 மணி நேரத்தில் ஏதாவது ஒன்று படிச்சிருப்போம், அதுதான் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுதான் படிக்கிறதுக்கான இது. நான் இது டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதுக்காக சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 3 hours ரொம்ப சுறுசுறுப்பாக பிரிஸ்காக இருப்போம். அந்த நாளில் அந்த 3 hours நம்ம என்ன படித்தோமோ அதை தான் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு டாபிக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன், மென்சுரேஷன் ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. 9 மணிக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் என்ன படிச்சிருப்போமோ அந்த கான்செப்டை தான் திருப்பி மீதி இருக்க 2 மணி நேரமும் ரீகால் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதை நான் தப்புன்னு சொல்லலை, அதுதான் கரெக்டு தான். பிகினராக வரும்போது அப்படி தான் ரீகால் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னன்னா, இந்த ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, அதனால தான் அவங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன காரணம் சொன்னாலும் சரி, 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் வந்து பிஸியாக இருக்க மாட்டான். அப்படி பிஸியாக இருக்கணும்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அப்படியே பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆள்லாம் வச்சிருப்பாங்க கீழே வேலை பார்க்குறதுக்கு. அந்த 24 மணி நேரம் பிஸியாக இருக்க மாட்டோம். நாம தான் நம்மளை சொல்லிக்கிறது, நான் அவ்வளோ நேரம் பிஸியாக இருக்கேன்னு. ஆஃபீஸ் ஹவர்ஸ் 8 hours இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன். ஸோ நான் 10 hours வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ அப்படியே இருக்கட்டும் மேம். ஸோ 8 hours போயிடுச்சு அப்படின்னா 16 மணி நேரம் இருக்குது. 16 மணி நேரத்தில் நாம் எவ்வளோ மணி நேரம் தூங்குவோம்? ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்க. மீதி
8 மணி நேரம் இருக்கு. அந்த 8 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் இல்ல ஒரு 4 மணி நேரம் நமக்காக நம்ம கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ அவங்க கூட எனக்கு டைம் போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, அவங்க தூங்குவாங்க. ரொம்ப குட்டி பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸா தூங்குவாங்க. அந்த 3 ஹார்ஸ் உங்களோட ஹார்ஸ்ன்னு பாருங்க. நான் அந்த நேரத்துல தான் வீட்டு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நாம நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட டைம் வந்து மாத்திக்கிட முடியும். இந்த டைம் தான் எனக்கு வீட்டு வேலை பார்க்கறது, மீதி கிடைக்கக்கூடிய இந்த 3 மணி நேரமும் என்னோட லைஃபுக்காக, என்னோட ஃபியூச்சருக்காக, என்னோட அடையாளத்துக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நான் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதே மாதிரி தான் ஒரு பிரைவேட்லயோ இல்ல ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ரொம்ப சின்ன போஸ்டிங்ல இருந்தாலுமே அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த கவர்மெண்ட்ல அந்த டைம் போக மீதி இருக்க டைம்ல உட்காந்து படிக்கலாம். ஓகே, ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்க லைப்ரரியில கிளியர் பண்ணி போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் லெவல் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ள போய் பிஓ லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அது போக சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக லீவ் இருக்கும். அந்த டைம்லையும் ஃபுல்லாக படிப்பாங்க. நம்ம படிக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் அந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி கொஷினை ரீகால் பண்ணுறது, இந்த மாதிரி எங்கேனாலும் நம்ம டைம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா சிலபஸை முடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் உட்காந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி ஷெடியூல் போடணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போடணும். ஸோ காலையில் நான் 5 மணிக்கு எந்திப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா 5 மணிக்கு எந்திரிங்க. ஓகே, இல்லை நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், நான் ஒரு 7 மணிக்கு தான் எந்திப்பேன்னா அதுவும் பிரச்சனை இல்லை, 7 மணிக்கு கூட எந்திரிச்சுக்கோங்க. 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா முந்தின நாளே ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு அடுத்த நாள் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முந்தின நாளே பிளான் பண்ணிடுவேன். இது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்த பிளான். ஏன்னா நாளைக்கு நாம லைப்ரரி போகிறோம் அப்படின்னா லைப்ரரியில் போய் இதெல்லாம் முடிக்கணும். ஏன்னா எங்கள் லைப்ரரியில் சிஸ்டமே கிடைக்காது டெஸ்ட் போடுறதுக்கு, ஆன்லைன் டெஸ்ட் தான். நான் ஃபுல்லாகவே ஹார்ட் காப்பி வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் எல்லாருமே. சிஸ்டம் வந்து 2 சிஸ்டம் தான் இருக்கும், அதுக்கும் லைனில் நிற்கணும். இல்லை ஒரு என்ன சொல்ல ஒரு நோட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், இத்தனை மணிக்கு எனக்கு சிஸ்டம் வேணும்னு ஆளாக ஓடி போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். 7 மணிக்கு ஒரு பஸ் கிடைக்கும், அந்த 7 மணி பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா சரி 7 இல்லை 7:30 கிட்ட அந்த பஸ் வரும். 7:30 பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா 8 மணிக்கு லைப்ரரி போயிடுவோம். ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 மணிக்கு போனால் அங்கே நமக்கு முன்னாடியே சாவியை வாங்கி வச்சுட்டு நிற்பாங்க, லைப்ரரியோட கீயை வச்சுட்டு நிற்பாங்க. அங்கே 2 சிஸ்டம் இருக்கும். அங்கே போய் நோட்டில் நான் தான் அந்த டெஸ்ட் போடணும் இன்னைக்கு அப்படின்னு இவ்வளோ மணி நேரத்துலேருந்து இவ்வளோ மணி நேரம் போடுவேன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லைப்ரரியில் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், அங்கே இருக்க மேகசின் எல்லாம் எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா 5 மணிக்கு நான் இந்த டாபிக் படிக்க போகிறேன், மேக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸில் நான் இன்னைக்கு என்ன டாபிக் முடிக்க போகிறேன், மேக்ஸில் நான் டைம் அண்ட் ஒர்க்கு இன்னைக்கு முடிக்க போகிறேன். டைம் அண்ட் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு கீழே ஒரு 25 கொஷினை நான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த இதை பிளானை வச்சுருங்க. ஸோ ஒருவேளை மேக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து எனக்கு டைம் இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிடுவேன். ஸோ என்னதான் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நான் டீ குடிக்க போகிறேன், காஃபி குடிக்க போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போகிறேன். ஆனால் என்ன பண்ணால் உங்கள் ஃபோனை வந்து முடிஞ்சால் ஏரோப்ளேன் மோடில் போடுங்க, இல்லை சைலண்டில் போடுங்க. சைலண்டில் போட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு வாட்ஸ்அப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொண்டா பாப்பா. ஸோ அந்த ஃபோனில் இந்த வாட்ஸ்அப்பு அதுக்குள்ளெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, நமக்கு ஸ்கூல் குரூப்பு, காலேஜ் குரூப்புன்னு நிறைய இருக்கும், ஃபேமிலி குரூப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா வெளியே வரவே ரொம்ப டைம் ஆகிரும். ஸோ படித்து முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது என்னென்னா உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா அந்த குட்டி பாப்பா கூட விளையாடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருங்க, ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் இது பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த டாபிக் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. அதே நாளில் நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் இந்த டாபிக் முடிக்க போகிறேன், இல்லை நான் ஒரு மினி டெஸ்ட் எடுக்க போகிறேன், என்னென்ன பண்ணணுமோ அடுத்த நாள் அதை வந்து ப்ரியாராக ஒரு பிளான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குமோ அந்த டைமு ஒரு 8 மணி நேரம் ஃபுல்லாக கிடைக்குன்னா அந்த 8 மணி நேரத்தில் வேறு எந்த கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. உங்களோட ஸ்டடி மட்டும்தான், படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற டைமில் அந்த எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் இல்லையா, வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஸோ இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக ஆஃபீஸ் போனாலும் டைம் கிடைக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலும் ஒரு 2 மணி நேரமாவது டைம் கிடைக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த 2 மணி நேரமாக இருக்கட்டும் 4 மணி நேரமாக இருக்கட்டும், அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவேன், அதில் நான் எப்படி நிறைய கற்றுக்கிடுவேன். அதே இது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன வேலை இருக்குன்னா வீட்டு வேலைகள் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணலாம், அந்த வேலைகள் நடக்கும்போதே நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிட்டோ, ஃபோன் தான் கையில் இருக்க போகுது, அதை ஒரு ஆடியோ மாதிரி கேட்கலாம். அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத ஆடியோ மாதிரி கேட்டுட்டு இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணும்போது கேட்கலாம். நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த டைமில் நிறையா தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஷார்ட்கட்ஸு, ஷார்ட்ஸில் வந்து மேக்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி
அந்த டைம் எல்லாமே இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போய் தனியாக ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும் 4 மணி நேரம் கிடைக்கும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஸோ பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்காது நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த டைமை நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா டைம்லையுமே நம்மளோட இதுவும் எய்மையும் நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதே சேர்த்து நம்ம வேலையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அந்த டைமில். மேக்ஸுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை யூடியூப்பில் ஷார்ட்ஸாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஒரு ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறீங்கன்னா அந்த டைமில் சும்மா ஒரு ஆடியோ மாதிரி கேட்கலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்டுகிட்டே போகலாம். வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் டைமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபுல்லாக உட்காந்து. ஸோ கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ எப்படி நம்ம டைமை யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பேச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 32 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்னை விட சின்ன பசங்கள்லாம் போனதவே வேலைக்கு போயிட்டாங்க மேம், நான் எப்படி போகன்னு எனக்கு தெரியலன்னு மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறாங்களே தவிர நான் போகலை அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்னாலையும் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதே மாதிரி எப்போவும் சொல்கிறது தான், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா மனசும் நம்மளோட பாடியும் ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும். யார் என்ன குழப்புனாலுமே நம்மளோட கோல்லேருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாது. பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, அந்த கோலை நோக்கி நாம் போகிறதுக்கு நாம் கரெக்டாக பண்ணுறோமா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, டெஸ்ட் போடுறோமா, இதெல்லாம் நாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது இடையில ஏதாவது குழப்புறாங்க அப்படின்னா அந்த குழப்பத்துக்கு இது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபுல்லாகவே படித்து சிஸ்டம் பார்த்து லேப்டாப் பார்த்து நம்மளோட கண்ணையும் வம்பாக்கிடக்கூடாது. ஏன்னா இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் ஏஎல்பிக்கு பார்த்தீங்கன்னா A1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அப்போ கொஞ்சம் தூரமாக உட்காந்து படிக்கணும். லேப்டாப்ல இருந்து கொஞ்சம் இதை வந்து ஹார்ட் காப்பியாக படிக்கணும், கொஞ்சம் இதை புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ நம்ம உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும், நாம தான் பார்த்துக்கணும். நம்ம ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கணும், மென்டலாகவும் நம்மளை கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா எதையும் போட்டு தேவையில்லாமல் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே முடியாது. ஸோ அப்போ ரெண்டு இதுலையுமே நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். இது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண்ணை மூடிட்டு என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சதாவே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அந்த 10 நிமிஷத்தில் அதை ஃபுல்லாகவே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நினைங்க. கண்டிப்பாக உங்களோட எண்ணங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும். அது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அது காலையில் 5 மணியாக இருக்கட்டும், இல்லை சாயந்தரம் 5 மணியாக இருக்கட்டும். உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நான் வந்து ஏஎல்பி ஆக போகிறேன். இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஏஎல்பி தான் உங்களோட கோல் அப்படின்னா, நான் ஏஎல்பி ஆகிட்டேன், நான் ஏஎல்பி ஆன பிறகு நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எவ்வளோ சந்தோஷப்படுறேன், என்னோட ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு இந்த மாதிரி உங்கள் மனசை நீங்களே பாசிட்டிவாக இது பண்ணுங்கள். அப்படியே மனசே லேசாகிடும். அதுக்கு அடுத்து இன்னும் எவ்வளோ நாளும் கொண்டு வாங்க, நான் படிக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு எனர்ஜி டானிக்கே கிடைச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருந்து யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, நாம தான் மோட்டிவேட் ஆகணும். அதுக்கப்புறம் கடைசியாக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடாது எதுக்குமே. அதே மாதிரி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெட் பண்ணுறது ரொம்பவே கொடுமையாக இருக்கும் ஃபெயிலியரை விட. இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஐயோ நான் அன்னைக்கே பண்ணியிருக்கலாம், 20 வயசில் நான் அதை பண்ணியிருக்கலாம், 22 வயசில் நான் பண்ணியிருக்கலாம், 24 வயசில் நான் பண்ணியிருக்கலாம், இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருக்கலாம், இல்லை என்னை வந்து ஒரு சிபிஎஸ்சி படிக்க வச்சுருக்கலாம், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்து தான் இது பண்ணேன், 10th அவ்வளோ மார்க் வாங்கினேன்னு எதுவுமே நடந்து முடிஞ்சதை பற்றியோ இது பண்ணியோ நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போகிறத நம்மளால் மாற்ற முடியும். ஸோ ஃப்யூச்சரை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ ஃப்யூச்சர் கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முடியும், படிக்க முடியும். ஆனால் அவங்களோட சொசைட்டி மற்றவங்க பேசுறது அதெல்லாம் கேட்டு அவங்க மண்டைக்குள்ளே போட்டு குழப்பி இல்லை என்னால் முடியாதுங்க கூடிய ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. யாராவது ஒருத்தங்க இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, உனக்கு எப்படி கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆகிரும். மேடம் நான் டீமோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி டீமோட்டிவேட் ஆகாதீங்க. டீமோட்டிவேட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஸோ எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே டீமோட்டிவேட் பண்ணுறவங்க, நம்ம ஃபெயில் ஆனோம் அப்படின்னா அதை வந்து இது பண்ணி பேசுகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஃபெயில் ஆனால் தைரியமாக சொல்லுங்கள், இல்லை நான் இந்த டைம் தயங்கவே செய்யாதீங்க. நான் அதுக்காக மற்றவங்க கிட்ட காரணமும் சொல்லாதீங்க. எனக்கு 0.25 தான் போயிருச்சு, 0.5 தான் போயிருக்கு, இந்த 0.25 கிடைச்சிருந்தா நான் போயிருப்பேன். இந்த மாதிரி அவங்க கிட்ட யாருக்கிட்டே நம்ம காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாம ஏன் ஃபெயில் ஆனோங்கிறதுக்கு ஒரு பக்கத்துக்கு யாருக்கும் விளக்கமே கொடுக்க வேண்டாம். ஃபெயில் ஆகிட்டேன் அவ்வளோதான்.
அவங்க பேசுறது பேசட்டும், அப்போ செவிடாருங்க. அவங்க என்ன இவ்வளோ படிச்ச, காலையில் எழுந்திரிச்சு படிச்ச, விழுந்து விழுந்து படிச்ச, அங்கே போய் படிச்ச, இங்கே போய் படிச்ச, அவ்வளோ புக்ஸ் வச்சிருக்க, 10th அவ்வளோ மார்க் வாங்கினேன்னா ஒன்றுமே இல்லை, ஃபெயில் ஆகிட்ட, ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்க. நாம் அவ்வளோ நாள் படித்தது யாருக்கா தெரியுமா? அவ்வளோ நாள் நைட்டு ஃபுல்லாக டே அண்ட் நைட் எஃபோர்ட் போட்டோம். அது யாரை எவனுமே பார்க்க மாட்டான். எல்லாரும் பார்க்குறது என்னன்னா அவங்களோட சக்ஸஸ். ஸோ நீங்கள் இப்போ தோத்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. 0.25 போயிடுச்சுன்னு எக்ஸ்பிளைனும் பண்ணாதீங்க. இந்த டைம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அவ்வளோதான். அடுத்த டைம் நான் பாஸ் பண்ணுவேன்னு அவங்க கிட்ட சொல்லணுங்க அவசியமும் இல்லை. அதை வாயை திறந்து சொல்லாதீங்க. அந்த சக்ஸஸ் ஆகுறது அதுவே சத்தமாக சொல்லும் மற்றவங்க கிட்ட. ஸோ மற்றவங்களுக்காக நம்ம படிக்கலை, ஆனாலும் நான் மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் கீழே டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறத விட, ஐயோ ஃபெயிலியரை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், அதை மற்றவங்க கிட்ட போய் எப்படி சொல்ல போகிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், எங்கள் மாமா கிட்ட, சித்தப்பா கிட்ட, பெரியப்பா கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி சொல்ல போறேங்க மாதிரி பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கை கிடையாது. நாம ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை சரி பண்ணிட்டோம், அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை ஏறும்போது நம்ம காலை கவனமா வைப்போம், அந்த இடத்துல வைக்க கூடாது அப்படின்ட்டு. காலை வைக்கிறதுங்கிறது நான் எதை சொல்றேன்னா நெகட்டிவ்ல நிறைய மார்க்க விடுறது எக்ஸாம்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கே சுதாரிச்சிருவோம். அப்போ அந்த இடத்த காலை வைக்காம அடுத்து கரெக்டா காலை வச்சு மேலே போயிடுவோம். அதனால ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கீழேயே இருப்போம்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா நம்மளால மேல வர முடியும். ஆனா கீழே விழுந்துட்டோம், மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்போம் பார்த்தீங்களா, அதை ஒரு அவமானமா நினைக்க கூடாது. ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் இந்த உலகத்திலே அவமானம். ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நீங்கள் பெருசாக நினைக்கணும். ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது தப்பே கிடையாது, அது ஃபெயிலியர் கிடையாது, அது ஒரு அட்டெம்ப்ட், அடுத்து வெற்றிக்கான ஒரு வகையான இது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு உரம் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். எந்த ஒரு செடினாலுமே பார்த்தீங்கன்னா எது லேட்டாக அடிபட்டு இது பண்ணி வெளியே வருதோ அதோட இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதே மாதிரி 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ இது வந்தாலுமே எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த இது கிடைக்குதோ, மற்றவங்க கிட்ட இருந்து அந்த பேச்சுக்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி வர்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மீதி இருக்கக்கூடிய இந்த லைஃப்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்மள நிறைய பேர் ரோல் மாடலா எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நாம ஒரு இடத்துக்கு டவுன் ஆயிட்டு ரொம்ப ஐயோ ஃபெயில் ஆகிட்டோம், இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது. ஃபெயில் ஆனால் அந்த கிளாஸ்லேயே உட்காந்து படிக்கிறதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இங்கே காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, செகண்ட்ல சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இல்லை ஃபர்ஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இங்கே கடைசி பாயிண்ட் என்னன்னா சக்ஸஸ் மட்டும்தான். இது மட்டும் எப்படினாலும் கிடைச்சிரும். நீங்கள் விடாமுயற்சியோட போராடுங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். டிமோட்டிவேட் ஆகாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. அப்படி சப்போஸ் ஒரு நாள் நெகட்டிவாக திங்க் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் சேனலை யோசிச்சு பாருங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணால் அந்த மேம் எப்படி கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனை கூட ஒரு நெகட்டிவ் பீப்புள் 99% பாசிட்டிவாக இருக்குனாலும் அந்த 1% நெகட்டிவிட்டிவால் அதை ஃபுல்லாகவே மாற்றிடுவாங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய பீப்புள் கடைசி 99.99% அது நெகட்டிவாக தான் அந்த சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு அதை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அந்த நெகட்டிவிட்டி 0 ஆயிடும். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, நல்லா படிங்க. ஸோ நான் டெய்லி 1/2 மணி நேரம் போயிடுச்சு இதுலேயே. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மோட்டிவேட் பண்ணனே தெரியல. ஏன்னா அப்படி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, பாவப்படுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அந்த மாதிரி பாவப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருங்க, தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதுவுமே உங்ககிட்ட இருந்து ஈஸியாக பறி போகாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தான் சக்ஸஸ். அப்கமிங்கில் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, யார் என்ன சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்கள் கோல் என்ன? காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்களா, கரெக்டான பாதையில் போங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கரெக்டான பாதையில் போங்க. பிரைவேட்ல ஒரு நல்ல போஸ்டிங் போறீங்களா, கரெக்டான பாதையில போங்க. உங்களோட கோலை தீர்மானிங்க, அதை நோக்கி ஓடுங்க. அதுல சுயநலமா இருங்க, வெற்றி கிடைக்க வரைக்கும் சுயநலமா இருங்க. அதுக்கு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. கண்டிப்பா நிறைய பேர் சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும். ஸோ வேற எதையுமே வெக்ஸ் ஆகாதீங்க. அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும், லைஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும், நமக்கான நாள் வரும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, அதுல நீங்க
ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் வரை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்போஸ் இன்னுமே நான் ரொம்ப வெக்ஸாக இருக்கேன் மேம், எனக்கு எக்ஸாம் பற்றி இன்னுமே ஒரு அவேர்னஸ் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, இல்லை எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியலைன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 904333799345. உங்களோட மைண்டை நல்லா தைரியமாக ரிலாக்ஸாக வச்சுட்டு படிங்க. யாரால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பிளான் பண்ணி படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஜென்ரலான வீடியோலாம் எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான 50 days ஸ்டடி பிளான் கொண்டு போயிட்டு இருந்தோம், அது பாதியிலே நிப்பாட்டி வச்சாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மெசேஜை பார்த்து ஏதாவது சொல்லணும், இவங்களை மாற்றணுன்ட்டு ஒரு வீடியோ போடுறதுல இதாகிடுது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக மேக்ஸில் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் யூடியூப்பில். ஓகே, ஸோ அதனால் டெய்லி வரக்கூடிய யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாசிட்டிவாக இருங்க. திருப்பியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.